விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கான சாத்தியக்கூறுகள் நடக்கக்கூடிய விஷயமாக நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை SP வேலுமணி சந்தித்து பேசி இருக்கிறார். வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு பாஜக தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக குறித்த கேள்விக்கு 6 மாதம் கழித்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க, இந்த கூட்டணி உறுதியாகுமா? திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு வந்தது. அந்த முயற்சியில் அவர்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்காததால், அல்லது விஜய் அவர்களுடைய கட்சி விஜய் தான் முதலமைச்சர் என்று அவர்களுடைய மேடைகளில் பேச தொடங்கிவிட்டதால் அதிமுகவுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்கள் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா, ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக என்கிற வலுவான கூட்டணியை அமைப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்துக்களை உள்ளரங்கில் தெரிவித்து வந்ததாக தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல நீங்கள் கூறியது போல திரு வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் எப்படி வரவேற்பளித்தார்கள் என்கிற காட்சிகளையும் நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம். ஆகவே இப்போது விஜய் வராத நிலையில் அதிமுகவுக்கு மாற்று வழி கிடையாது. ஒரு வலிமையான அணி என்றால் இத்தகைய ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் அதிமுகவுக்கு இருக்கிறது. அப்போ பாஜகவை விட்டு தனித்து அதிமுக களமிறங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவில்லை. எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறாமல் ஒருமுகப்படுத்த வேண்டிய நிலை அவசியம், கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறது. தேர்தல் பணிகளை அந்த கட்சி தொடங்கியும் விட்டது. ஆகவே அதிமுகவை பொறுத்தவரை விஜய் கட்சியே தொடர்ந்து நம்பிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டும். ஆகவே அவர் சூசகமாக எங்களுக்கு திமுக தான் எதிரி என்று முன்பு இருந்த நிலையில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி சற்று இறங்கி வந்திருக்கிறார். அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தேசிய தலைவராக இருக்கக்கூடிய, முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் கோவையில பேசுகிற போது 2026 தமிழகத்தில் NDA அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும், அதன் தலைமையில் கூட்டணி அமைந்தாலும், அந்த கட்சி அமைக்கக்கூடிய அமைச்சரவையில் பாஜகவுக்கும் இடம் வேண்டும் என்பதுதான் திரு அமித்ஷா அவர்கள் உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறியிருக்கிறது. ஆகவே இந்த விருப்பங்களை அதிமுக ஏற்றுக்கொள்ளப் போகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.